இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் சீமான் கட்சியிலிருந்து எல்லாம் விஜய் கட்சிக்கு போறாங்கன்ற மாதிரி ஒரு மேலோட்டமான விமர்சனம் வருது இல்லை, அது எப்படி பாக்குறீங்க? விஜய் கட்சிக்கு இது வரைக்கும் யாரும் போனதாக எனக்கு தெரியலையே. போறவங்க எல்லாம் வந்துட்டு திமுகவில் போய் சேர்றாங்க. திமுக சொல்லிக் கொள்ளுது 3000 பேர் எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு. அதே ஒரு சாட்டை ஊடகமே உடைச்சு போட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது. உள்ள வந்து அத்தனை பேரும் திமுக காரங்க தான். ஏற்கனவே நாங்க பரம்பரை திமுகன்னு சொல்லிக்கிறவங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சு கட்சியில இணைஞ்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு ஊடகங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுங்க. நாம் தமிழ் கட்சி உடைஞ்சு போயிருச்சு, ஒண்ணுமே இல்ல, நாம் தமிழ் கட்சியில நிர்வாகிகளே இல்ல, நாம் தமிழ் கட்சியின் கட்டமைப்பே இல்ல அப்படிங்கிறத பரப்பணுங்கிறதுக்காக ஊடகங்கள் பெய்டு மீடியாக்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நிர்வாகி விலகினால் கூட ஓடி போய் பேட்டி எடுப்பாங்க. திமுகவிலேருந்து வந்துட்டு ஒரு முக்கிய நிர்வாகி வந்துட்டு விலகினார் மதுரையிலேருந்து. யார் போய் பேட்டி எடுத்தாங்க? யாராவது போய் கேட்டாங்களா? இதுக்கு முன்னாடி அமைச்சர்களாக அதிமுகவில் இருந்தவங்க அப்படியே விலகி வந்து திமுகவில் சேர்றாங்க. யாராவது ஓடி போய் பேட்டி எடுக்கிறாங்களா? அதிமுக என்ன செஞ்சிச்சு, அதிமுக கட்சி நிர்வாகம் எவ்வளோ குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத யாராவது பேட்டி எடுக்கிறாங்களா? இல்லை. ஆனால் நாம் தமிழர்லேருந்து ஒரு நிர்வாகி கூட இல்லை, அடிப்படை உறுப்பினர் விலகினாக்க உடனடியாக லைவ்ல நியூஸ் ஓடும். 4 சேனல் வந்துட்டு உடனே பேட்டி எடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இப்படி கட்டமைப்பே இல்லாம உடைஞ்சு போயிருச்சுங்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது.